ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய முறையில் தேங்காய் எண்ணெய் தாங்க தயாரிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் சும்மா சாதாரண தேங்காய் எண்ணெய் நினச்சிடாதீங்க. அதாவது பாட்டி காலத்துலலாம் வந்து நமக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் தயாரித்து கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி தயாரிக்கிறது யாருமே கிடையாது. ஒரு சில மூலிகையெல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த தேங்காய் எண்ணெயை தயாரிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மூலிகை தான், நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற மூலிகை தான். ஒரு சில பொருள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும், என்னென்ன மூலிகைலாம் வேணும்னு நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், மர செக்கு தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வந்து ஒரே தோப்பு எண்ணெயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து தென்னந்தோப்பில் இருக்கேன்றதுனால வந்து எனக்கு ஒரே தோப்போட தேங்காய்களை தயாரித்த எண்ணெய் தான் இது. அந்த மாதிரி வேறு எண்ணெயாக இருந்தால் அது கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா பெனிஃபிட் இருக்காது. அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்காது. ஒரே தோப்பு எண்ணெயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. 1 லிட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். அடுத்தது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை. இது வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து சுலபமாக வளர்க்குற ஒரு செடி தான் இது, கத்தாழை. இது வந்து காலையிலே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கட் பண்ணி எடுத்த உடனே இதில் வந்து மஞ்சள் கலரில் ஒரு திரவம் வரும். அது வந்து நல்லது கிடையாது. அதனால் நீங்கள் காலையிலே கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன 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 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து வேப்ப இலை எடுத்திங்கன்னா பொடுகு தொல்லையில் அவஸ்தைப்படுறாங்க இல்லையா, பொடுகு இல்லாமல் இருக்கும், டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து வெத்தலை ஒரு 4 வெத்தலை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மருதாணி இலை எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, ஒரு 4 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து தோலோடு அப்படியே வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்களே, அதில் இருக்க அந்த விதையை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி அதையும் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. ஏன் இதெல்லாம் தட்டி எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் சீக்கிரமாக வந்து வெந்து வரும், அதுக்காகத்தான். அடுத்து செம்பருத்தி பூ, ஒரு 8 பூ எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதனால் குளுமையாக இருந்தால் தான் ஹேர் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகும். அதனால் கம்பல்சரி வந்து வெட்டி வேறு சேர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. வெந்தயம், வெட்பாலை பட்டை சொல்லுவாங்க, ஆனால் நிறைய பேர் வந்து வேம்பாலை பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேம்பாலம் பட்டை. இது வந்து ரோஸ்மெரி இலை. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே வந்து யூஸாக இருக்கும். அதனால் ரோஸ்மெரி இலை எடுத்துக்கோங்க. இது வந்து ஆவாரம் பூ எடுத்துக்கோங்க. நீங்கள் இது கூடவே வந்து ரோஜா இதழ் கூட சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து சேர்க்கலை, எனக்கு கிடைக்கல. அதனால் நான் இந்த வாட்டி வந்து ரோஜா இதழ் சேர்க்கலை. நீங்கள் கூடவே வந்து ரோஜா இதழையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் எண்ணெயில் நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம். வாங்க. ஒரு பெரிய கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அந்த 1 லிட்டர் ஆயிலை வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கலாம். காய வைக்கணுன்றது எப்படின்னா, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லை, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக காய வைக்கணும், பொறுமையாக காய வைக்கணும். இதில் வந்து நம்ம முதல்ல கத்தாழையை போட்டுக்கலாம். ஏன்னா கத்தாழை வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் வந்து முதல்ல வந்து கத்தாழையை போட்டுக்கலாம். அந்த ஜெல்லெல்லாம் வந்து அதில் இறங்கணும். அடுத்து வந்து நெல்லிக்காய் எடுத்துருக்கோம். 4 நெல்லிக்காய் காட்டின இல்லையா, அந்த நெல்லிக்காய் வந்து தட்டி அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நெல்லிக்காவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதுவும் வந்து சீக்கிரமாக வெந்து வரும். அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு சேர்க்கணுன்னு இல்லை, தோலோடு தட்டி போடணும். ஏன்னா அந்த தோலில் தான் வந்து நமக்கு அதிக வந்து மருத்துவ குணம் இருக்குது. அதனால் தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கை வெங்காயம் இருந்தால் போதும், ஒரு கைப்பிடி வெங்காயம் இருந்தால் போதும். அதுவே வந்து ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெயில் அந்த வெங்காயத்தோட வாசனை வந்து வர ஆரம்பிச்சிடும்.
அடுத்து வந்து நம்ம வெட்டி வேர் சேர்த்துக்கலாம். வெட்டி வேர் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி சொன்னேன் இல்லையா, அதனால் வெட்டி வேர் சேர்த்துக்கோங்க. உடம்பு எவ்வளோ நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகும், இல்லைனா வந்து ஹேர் வந்து கொட்டிகிட்டே இருக்கும். அதனால் வந்து வெட்டி வேர் நம்ம சேர்த்துக்கிறோம். நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் வந்து 1 லிட்டர் ஆயிலுக்கான ஐட்டம் தான் நான் சேர்த்துருக்கேன், அந்த குவான்டிட்டிக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். மிச்சம் வந்து நான் வேம்பாலம்பட்டை, ஆவாரம்பூ, ரோஸ்மேரி, கருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நீங்கள் ரோஜா இதழ் நீங்கள் சேர்க்கணும். சொன்ன மாதிரி நான் வாங்கும்போது கடையில் ரோஜா இதழ் இல்லை, அதனால் இந்த வாட்டி நான் ரோஜா இதழ் சேர்க்கலை. நீங்கள் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா அந்த ஆயிலே வந்து நல்லா கொதித்து வரட்டும். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் வைக்கவே கூடாது நீங்கள். அப்போ தான் வந்து அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே வந்து மெதுவாக அந்த ஆயிலில் வந்து இறங்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி கொதிக்க விடுங்க, ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்து வந்து நம்ம பச்சை இலைகள்லாம் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை இலைலாம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும்ன்றதுனால கடைசியாக வந்து நம்ம சேர்க்குறோம். இப்போ வந்து முதல்ல செம்பருத்தி இலை வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் வந்து ஒரு கைப்பிடி அளவு போதும். இது வந்து வேப்ப இலை, அதாவது டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த வேப்ப இலையை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த கரப்பான் வெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து வெற்றிலை, ஒரு 4 வெற்றிலை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மருதாணியும் சேர்த்து இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க. அந்த வெட்டி வேர் வந்து நல்லா ஊறணும் அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. கடைசியாக இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா செம்பருத்தி பூ வந்து நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். ஏன்னா செம்பருத்தி பூ ஆயிலில் போட்டவொடனே பொசுங்கிடும், அதனால் வந்து பூவை மட்டும் நம்ம எப்போவும் கடைசியாக சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூவை கடைசியாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான ஆயிலுங்க, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே அந்த ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும், ஹேர் ஃபாலும் வந்து ஸ்டாப் ஆகிடும். பாருங்கள், நம்ம அந்த வேம்பாலம் பட்டை போட்டதுனால கலர் வந்திருக்கு, செம்பருத்தி பூவும் போட்டதுனால வந்து கலர் வந்திருக்கு. இதே நிதானமாக கொதிக்க வைங்க. பாருங்கள், நல்லா கொதித்து கருகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து கருகி வரணும் எல்லாமே, இந்த மாதிரி, அதாவது இந்த முறுமுறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வரணும். அது வரைக்கும் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி நாளைக்கு வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுருவோம். இப்போ மறுநாள் நம்ம இதை பார்க்கலாம். மறுநாள் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் வந்து குளிர்ந்து ஆயிலெலாம் வந்து கீழே தங்கியிருக்கும், சக்கை மட்டும் மேலே இருக்குது பாருங்கள். ஆயிலெலாம் வந்து அடியில் கீழே தங்கியிருக்கு பாருங்கள். கலரும் வந்து நல்ல டார்க்காக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த சக்கையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம். மேலோட்ட அந்த சக்கையை மட்டும் தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்துட்டேன். இன்னும் கூட அந்த ஆயிலில் வந்து சக்கையெல்லாம் இருக்கும். நம்ம ரொம்ப பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து நிறைய சக்கையெல்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். இதை எப்படி வடிகட்டுறதுன்னா, காட்டன் துணி வச்சு நீங்கள் வடிகட்டணும். அதாவது டீ வடிகட்டி, அந்த ஜல்லடை வடிகட்டி அதெல்லாம் வச்சிங்கன்னா சரியாக இருக்காது, அதில் இருக்க திப்பியெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி காட்டன் துணியில் வந்து நீங்கள் வடிகட்டினீங்கன்னா பியூரான எண்ணெய் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த அடி மட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நமக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் க்ளீனாக கிடைக்கும். இந்த மாதிரி காட்டன் துணியில் நீங்கள் வடிகட்டி எடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள், டார்க் கலர். இப்போ அந்த சக்கையை மட்டும் மறுபடியும் நம்ம அதே துணியில் போட்டு எடுத்து இப்போ டைட்டாக வந்து மூட்டை மாதிரி கட்டி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஏன்னா அதுலேயும் வந்து ஆயில் வந்து சொட்டிகிட்டே தான் இருக்கும். இதுவும் வந்து 1 நாள் 2 நாள் நான் அப்படியே விட்டுடுவேன்.
அதில் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி அந்த பாத்திரத்தில் சொட்டியிருக்கும். அதே மாதிரி அடுத்து அதையும் வந்து நான் வடிகட்டி எடுத்துப்பேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 1 லிட்டர் ஆயில் வந்து வாங்கினேன். 3 பாட்டில் வந்து கிடச்சிருக்கு. அதாவது 1 லிட்டர் 1/2 லிட்டர் பாட்டில் பாருங்கள். ஒரு வந்து ஸ்கேல்பில் தடவுற ஒரு சின்ன பாட்டில் ஒன்று பாருங்கள், இது ஸ்கேல்பில் தடவுறதுக்கு. அடுத்து வந்து கோக் பாட்டிலில் ஒரு 1/2 பாட்டில் வந்து வந்திருக்கு. கோக் பாட்டிலில் ஒரு 1/2 பாட்டில் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ஆனால் இன்னமும் கூட ஆயில் வந்து நமக்கு அங்கே வடிகட்டிகிட்டே தான் இருக்கும். எண்ணெய் வந்து சொட்டிகிட்டே தான் இருக்குது. இப்போ இதுலேயும் வந்து எனக்கு ஆயில் வந்து கிடைக்கும். ஒரு 2 நாளைக்கு நான் அப்படியே வச்சுருவேன். எண்ணெய் நம்ம தயாரிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஒரு லிட்டர் பாட்டில் இதில் ஃபுல்லாக இருக்குது. ஸ்கேல்பில் தடவுறதுக்காக ஒரு குட்டி பாட்டில். இது வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஸ்கேல்ப்லேயே தடவிக்கலாம். முடிக்கு தடவணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் வந்து பாட்டில் பத்தலன்றதுனால இன்னொரு கோக் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இன்னும் கூட எண்ணெய் வடிஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். முன்னாடியே வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். இவ்வளோ எண்ணெய் நம்ம வாங்கின 1 லிட்டர் எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு அப்படியே கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி தயாரித்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் வந்து நம்ம முடிக்கு தடவணுன்ற அவசியமே கிடையாது. எப்போவுமே வந்து ஆயில் முடிக்கு தடவணுன்ற அவசியமே கிடையாது. ஸ்கேல்ப்க்கு தடவினாலே போதும். அதுக்கு தான் வந்து இந்த பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து எனக்கு வந்து எப்படியோ ஒரு 6 மாதத்துக்கு மேலே வரும். நான் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் வந்து தலை குளிக்கும் போது முன்னாடி நாளோ இல்லைன்னா அன்றைக்கி காலையிலேயே வந்து நீங்கள் தடவிட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஆகிறது ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி வளர்த்து நல்லாவே தெரியும். இப்போ இந்த சக்கையெல்லாம் வடிகட்டணும் இல்லையா, இப்போ அதை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதை கூட நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு மாஸ்க் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். மாஸ்க் மாதிரி போட்டு கூட நீங்கள் ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணலாம். அது நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய இருந்துச்சுன்னா ஒரு 3-4 டைமாக கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து அரைச்சி நீங்கள் மாஸ்க் மாதிரி ஹேர் பேக் மாதிரி போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஹேர் க்ரோத் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதே மாதிரி நீங்களும் ஆயில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இந்த ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க, என்னால் ரெடி பண்ண முடியாது, உங்களுக்கு எனக்கும் வேணும், நீங்கள் ரெடி பண்ணி தரீங்களான்னு கேட்டால் தாராளமாக நான் இதை ரெடி பண்ணி கூட தரேன். நீங்கள் வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதோட ப்ரைஸும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும், ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.